வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வாழைப்பூ பருப்புருண்டை குழம்பு பண்ண போறோம். ஒருவேளை வாழைப்பூ கிடைக்கலன்னா இதே மெத்தட்ல வாழைப்பூ சேர்க்காம வெறும் பருப்புருண்டை குழம்பா கூட நம்ம பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்புருண்டை குழம்பு தான். இது நம்ம தனியா தொட்டுக்கிறது கூட எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த உருண்டை தொட்டுண்டே கூட நம்ம சாப்பிட்டுடலாம். நிறைய பேர் பருப்புருண்டை குழம்பு பண்ணணும் அப்படின்னா அந்த உருண்டை எல்லாத்தையும் வதக்கிட்டோ இல்லைன்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்ப்பா. ரொம்ப சிம்பிளா குழம்பு கொதிக்கிறச்சியே அந்த உருண்டைகளை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழம்புலயே அந்த உருண்டை நல்லா வெந்து வந்துடும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பருப்புருண்டை நல்லா அந்த குழம்புல இருக்கிற இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த பருப்புருண்டை எல்லாத்தையும் நம்ம குழம்புலயே வேக வச்சோம்னா அது கரைஞ்சி போயிடுவேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒரு உருண்டை கூட கரையாது, உடையாது. இந்த பருப்புருண்டை குழம்போட டேஸ்ட், ஃபிளேவர், கலர், டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, சின்ன சின்ன டிப்ஸோட டேஸ்டியான வாழைப்பூ பருப்புருண்டை குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ பருப்புருண்டை குழம்பு பண்றதுக்கு 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஜலம் கரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்சி ஜார்ல 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ஊற எடுத்து தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். இது போல ஸ்ட்ரைனர்ல போட்டு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடும். தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சிக்கணும். வாழைப்பூவை கிளீன் பண்ணிட்டு இதை போல பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு சேர்த்த பருப்புக்கு பாதி அளவு அப்ராக்சிமேட்டா அந்த வாழைப்பூ சேர்த்துட்டாலே போதும். ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். வாழைப்பூவும் தேங்காய் துருவலும் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோட்ல ஒரு 4-5 தடவை அரைச்சாலே போதும். பருப்பு இன்னும் கொஞ்சம் மசியும். இந்த வாழைப்பூ தேங்காயும் ஈவனா பருப்போட மிக்ஸ் ஆகும். பாருங்க, இது போல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பருப்போட டெக்ஸ்டரும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சாலும் பருப்பு உருண்டை கல்லு போல இருக்கும். ரொம்ப கொரன்னு அரைச்சாலும் குழம்புல உருட்டி போடும்போது கரைஞ்சி வந்துடும். இதை போல நம்ம அரைச்சுக்கணும். அரைச்சதை நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்த்து பண்றேன். வெங்காயம் போடாம கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. நம்ம பருப்பு உருண்டைக்காக அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சமா எடுத்து தனியா வச்சுடலாம். மீதியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் கொத்தமல்லி ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கருவேப்பிலையை அரைக்கிறதையே சேர்த்து அரைச்சிட்டோம். ஒருவேளை அரைக்கலைன்னா இதுல நம்ம பொடி பொடியா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ரொம்ப பெரிய உருண்டையாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம இதை போல நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துருவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை 2 பீஸா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிப்போம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். சாம்பார் பொடிக்கு பதிலா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் 2 டீஸ்பூன் தனியா பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை விட்டுடுவோம். புளிஜலத்தோட பச்சை வாசனை போக இதை நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தக்காளி சேர்த்ததுனால நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு புளிஜலம் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை தக்காளி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க.
புளிஜலம் பச்சை வாசனை போக கொதிக்கிறதுக்குள்ள இதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சிடலாம். மிக்சி ஜார்ல 4 முந்திரி பருப்பு, இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சிருந்தேன். பருப்பு உருண்டைக்கு நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோமே, அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு எடுத்து புளிஜலத்தோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்ப இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதை போல இருக்கு. இதுல ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து வெந்நீர் விடுறேன். ஏன்னா நம்ம இதுல பருப்பு உருண்டை சேர்க்கும் போது அது இதுல வெந்து இந்த குழம்பு ரொம்ப திக்காயிடும். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நல்லா தளன்னு கொதிக்கட்டும். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்செடுத்து நான் பருப்பு உருண்டை இது போல பண்ணி வச்சிருக்கேன். கொதிக்கிற குழம்புல நம்ம இதை டிராப் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா போட்டுக்கோங்க. நம்ம உருண்டைகள் போடுறச்ச இந்த கொதிக்கிறது அடங்கிடுது அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு நிறுத்திட்டு திரும்பி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். ஒண்ணு மேல ஒண்ணு போடாம நம்ம தனித்தனியா போட்டுக்கணும். இதே போல நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம வடையா தட்டி நம்ம எண்ணெயில பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்ப அது போட்டதுக்கு அப்புறம் கரண்டியால கிளறி விடாம அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பருப்பு உருண்டையும் நல்லா உள்ள வரைக்கும் வெந்துடும். குழம்புல இருக்கிற உப்பு புளிப்பு காரத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுறோம். குழம்பு வந்து நமக்கு கொஞ்சம் திக்காயிடும். மூடி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்த எல்லா பருப்பு உருண்டையும் வெந்து அழகா மிதந்து வந்துட்டு பாருங்க, ஒண்ணு கூட கரையில. இதை நம்ம அரைச்ச முந்திரி தேங்காய் பேஸ்ட சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சிருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். கடைசியா தேங்காய் முந்திரி நம்ம அரைச்சு சேர்க்கறதுனால குழம்பு நல்லா திக்காயிடும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துக்கு அப்புறம் குழம்பு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுது. நம்ம பருப்பு உருண்டைகள் வந்து சின்ன சின்னதா தான் உருட்டி போட்டோம். நல்லா வெந்து சைஸும் பாருங்க நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரையாமையும் வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. இது சூடு ஆறும் போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை பண்ணது போக மீதி மாவு வந்து இது போல வடையா நம்ம தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை மாதிரி டேஸ்டா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாவும் வரும். நம்ம இந்த குழம்புக்கே கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். நம்ம பருப்பு உருண்டை பண்ணது போக மீதியை வந்து இதை போல நம்ம வடையாவும் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. பருப்பு உருண்டை குழம்பு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. நம்ம அப்ப பார்த்ததை விட குழம்பு கொஞ்சம் சூடாரும். குழம்போட கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா வந்திருக்கு. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு அந்த பருப்பு உருண்டையோடய நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை பண்ணது போக மீதியை வந்து வடை பண்ணியிருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த பருப்பு உருண்டையும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க சாஃப்டா இருக்கு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. நம்ம வடையை தொட்டு கூட சாப்பிடலாம். நல்லெண்ணெயை விட்டு இப்படி பிசைய வச்சியே பார்த்தீங்கன்னா அப்படி குழம்பு மணக்கிறது. இந்த குழம்புல வெந்த பருப்பு உருண்டையை தொட்டு இந்த குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பருப்பு உருண்டை அவ்வளோ சாஃப்டா இருக்கு. குழம்புமே ரொம்ப சூப்பரா இருக்கு. உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த பருப்பு உருண்டையே வந்து நம்ம வடையா பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நம்ம வாழைப்பூ வடை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். ஆனா மேல் லேயர் கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த வடையும் வந்து இந்த குழம்பு சாதம் தொட்டுன்னு சாப்பிடலாம். இல்ல மத்தியானம் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணிட்டு சாயங்காலம் வந்து டீ டைம் ஸ்நாக் மாதிரி கூட இதை நம்ம வடையா கூட பண்ணி டீ காஃபியோடையும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்புல வாழைப்பூ வந்து கம்மியா தான் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, மீதி வாழைப்பூ கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பருப்பு சிலையாவும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். நீங்க வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் பூண்டு ரெண்டும் சேர்த்தும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டைக்கு அரைக்கிறது ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒருவேளை சோம்பு பிளேவர் பிடிக்கும் அப்படின்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பர்ஃபெக்டா அமையறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ். இந்த பருப்பு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கணும். இந்த பருப்பு உருண்டைக்கு அரைக்கரிச்சு தண்ணியே சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும். வைக்கும் போது ரொம்ப கொரப்பா அரைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு உருண்டையை நம்ம குழம்புல போட்ட உடனே கரைஞ்சிடும்.
இல்ல நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு உருண்டை இதை போல சாஃப்டா இல்லாம அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். நான் காமிச்சேன் இல்லையா, அந்த பதத்துல கரெக்டா பார்த்து அரைச்சுக்கோங்க. ஒருவேளை அரைச்ச பிறகு அந்த உருட்டும் போது மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி எதுவும் பை மிஸ்டேக் ஆயிடுது அப்படின்னா கொஞ்சமா அரிசி மாவை தூவிண்டு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உருண்டைகளை வந்து குழம்புல போடும்போது குழம்பு வந்து நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஒன்னொன்னா டிராப் பண்ணணும். ஒருவேளை டிராப் பண்றச்ச குழம்பு கொதி நின்றுடுது அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்ப அது கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தடுத்த உருண்டைகளை போடுங்க. கொதிக்காம இருக்கும்போது நம்ம போட்டுட்டோம்னா பருப்பு உருண்டை வந்து கரைஞ்சிடும், அப்புறம் வேகாது. உருண்டையும் குழம்புல போட்டதுக்கு அப்புறம் கரண்டியால கிளறி விட வேண்டாம். ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டேல் அப்படின்னா அது கொதிச்சு உருண்டையெல்லாம் நல்லா மிதந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கிளறி விட்டுக்கலாம். குழம்புல உருண்டையெல்லாம் மிதந்து வந்துடுது அப்படின்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் முந்திரி அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். குழம்பு வந்து நல்லா மைல்டா நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.